மக்களே இப்போ என்னன்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஐஆர்சிடிசி மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் வந்து மொபைல் தான் புக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆப் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி தான் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்குது. நம்ம ஜஸ்ட் லாகின் கிளிக் பண்ணிப்போம். நீங்கள் யூஸ் ரெடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம், இல்லை பின் போட்டு லாகின் பண்ணலாம், ஓடிபி வச்சு லாகின் பண்ணலாம். நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால அதை வச்சு லாகின் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ட்ரெயின் டிக்கெட் அப்படின்றதுனால மேலே இருந்த ட்ரெயின் செலக்ட் பண்ணியாச்சு. புக் டிக்கெட் அதை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ஓப்பன் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் காமிச்சிருக்கக்கூடிய ஃப்ரம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ட்ரெயின் ஏற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ஏற போகிற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். டூ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட். அதாவது நான் ட்ரெயின் இறங்கக்கூடிய இடம் வந்து ஜோலார்பேட் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. இல்லைனா ஜஸ்ட் சும்மா செலக்ட் பண்ணி ஜோலார்பேட் செலக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் வந்து நமக்கு என்ன டேட்டில் வந்துட்டு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு வந்துட்டு 9ஆம் தேதி திங்கட்கிழமை தான் ட்ரெயின் டிக்கெட் தேவை. 9ஆம் தேதி அப்டேட் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெயின். இது ஆரம்பிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், 15:05 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 18:48. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே டைமில் இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 12க்கு அப்புறம் திரும்ப 1, 2, 3 வரும். AM, PM இருந்துச்சுன்னா நமக்கு சாதா டைம். இது பார்த்தீங்கன்னா 12க்கு அடுத்தது 13, 14, 15 சொல்லிட்டு 24 வரைக்கும் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இங்கே 13:05 இருக்குன்னா இது வந்துட்டு 3 மணி 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜோலார்பேட்டில் வந்து எப்போ சேரும் அப்படின்னா 18:48க்கு சேரும். அப்படின்னா 6 மணி 48 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் வந்து சேர்ந்துரும். இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது டியூரேஷன். ட்ரெயினோட டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 43 நிமிஷம் ஆகும். இந்த ட்ரெயினோட ஜெர்னி டைம். ஓகேங்களா? ட்ரெயினோட பேர் மேலே இருக்குது பாருங்கள். இது ட்ரெயினோட நம்பர் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சிசி, இசி, அப்புறம் 2S, சிசி இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே சிசி, இசின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஏசி கோச் வந்து மீன் பண்ணுது. இங்கே 2Sன்னு இருக்கிறது SL. 2Sன்றது ஜஸ்ட் சும்மா ஒரு சீட்டு மாதிரி இருக்கும், நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ட்ரெயின் டிக்கெட்டில் முக்கியமான விஷயம் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய சீட்டு தான் மக்களே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான சீட்லாம் காமிப்பாங்க. ஒன்றும் கிடையாது. கூகுளில் போயிட்டு சிசி ட்ரெயின் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, இன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதனோட சீட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜ் வந்து காமிப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு முடிவு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு தெரியும் ஓகே ஏசியா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் சும்மா ஜென்ரலாக இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். காம்ப்ளிகேட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2S இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் ஒரு உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீட். லைக் வந்து ஒரு பஸ் சீட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். SLன்றது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் மக்களை படுத்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய சீட்டு. 3Aன்றது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் மாதிரி ஆனால் ஏசி. 2Aன்றதும் பார்த்தீங்கன்னா ஏசி. 1Aன்றதும் ஏசி. சிசின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஏசின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு டிக்கெட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கான இதில் பார்த்தோன்னா 3 மணிக்கு அங்கே ட்ரெயின் எடுக்கிறாங்க மக்களே. பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே தான் இது அவைலபிள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஏசி டிக்கெட்டு அவைலபிள் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. க்ரீன் கலர் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 சீட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 7 சீட் வரைக்கும் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் வந்து முன்னாடியே புக் பண்ண பாருங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புக் பண்ண, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரெயின் இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் தான் நமக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப லாங் ஜர்னி போகிறீங்க அப்படின்னா டிக்கெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி போட்டோம்னா நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இங்கே பார்த்தீங்களா, அதே நான் நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து புக் பண்ணி பார்க்குறேன். வெயிட்டிங் லிஸ்ட் 17 இருக்குது. அதாவது எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு 17 பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் கேன்சல் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் 17 இருக்காங்க. நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. க்ரீன் கலர் இருக்கா அவைலபிள்னு சொல்லிட்டு 5 அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 டிக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா இதில் ஸ்லீப்பர் நான் ஏசி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 52 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. நம்ம வந்துட்டு சாதாவிலே போட்டு போகிறோம். நான் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு சாதா டிக்கெட் இருந்தால் போதும். அதாவது 2S அவைலபிள் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இங்கே மண்டே 9ஆம் தேதி மார்ச் மாதம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து போட்டிருக்காங்க ₹145 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ₹10 கிட்ட இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது புக்கிங் ஃபீ அந்த மாதிரி ஒரு ஃபீ மட்டும் எடுக்கிறாங்க. ஜஸ்ட் செலக்ட் பேசஞ்சர்னு இருக்குது, கீழே கொடுத்துட்டேன். இது ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பேசஞ்சரோட டீட்டெயிலாம் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிட்டேன். நீங்களும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா முன்னாடி ஆட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன் விண்டோ சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்ததுனா விண்டோ சீட் வரும், இல்லைனா நமக்கு மித்த சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆயிடும். செலக்ட் பேசஞ்சர் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டுருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கடைசியாக டைம் என்ன வருது, இல்லை எந்த ட்ரெயின் புக் பண்ணுறீங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கே நீங்கள் எதுவுமே கை வைக்காதீங்க மக்களே. ஆல்ரெடி எல்லா டேட்டாவையும் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் மெத்தடில் வந்துட்டு நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போகிறேன் இல்லை UPI யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நெட் பேங்கிங் அதெல்லாம் யூஸ் பண்ணால் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் UPIயில் பே பண்ண போகிறேன் அப்படின்றனால UPI வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா ஜஸ்ட் ஏசன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பர்சனுக்கு 45 பைசா வந்து பிடிக்கிறாங்க மக்களே. அவ்வளோதான். வந்தாச்சு. டீட்டெயிலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கேப்ஷா அப்டேட் பண்ணிக்கலாம். XL ப்ராசஸ் டு பே.
இங்கே நிறைய ஆப்ஷன் அடிக்கடிக்கு மாறி வரும் மக்களே. உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேயோட ஆப்ஷனும் காமிக்கும் டேரெக்டாக. அதை செலக்ட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் கூகுள் பே, ஃபோன்பே. இல்லைனா ஒரு சில டைமில் வந்துட்டு நீங்கள் ஃபோன் நம்பரை போட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டைமில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் போட்டு அப்டேட் பண்ணோம். எனக்கு கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் நம்பர் போட்ட உடனே லிங்க் ஆகிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை காமிச்சிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி காமிக்கும். அப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக கூகுள் பேயில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து காமிக்க முடியாது, ஏன்னா வந்து கூகுள் பேக்காரன் ஆஃப் பண்ணி வச்சிருப்போம். பே பண்ணி முடிஞ்சது. நோட்டிஃபிகேஷன் வரலாம். நீங்கள் டேரெக்டாக கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்பப் வந்துடும், நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு கேட்டிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹140 கிட்ட காமிச்சதுங்களா. இப்போ ₹157 வந்துட்டு நம்மளை பே பண்ண சொல்லியிருக்காங்க. பே பண்ணிட்டேன். இந்த பேஜ் பார்த்தீங்களா லோட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் மக்களே. இங்கே பாருங்கள், ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் ஓகே. நான் இது ஃபஸ்ட் நான் பிஎஃப் எடுத்துடுறேன். இங்கே பிடிஎஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டவுன்லோட்ஸில் போய் சேர்ந்துடும் இந்த டிக்கெட். இது இருக்கட்டும். கீழே இருக்குது பார்த்தீங்களா ஹோம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு 4வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஷாப்புக்கு அடுத்தது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மை புக்கிங் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் டு ஜோலார்பேட். இதுதான் வந்து நம்ம இப்போ புக் பண்ணது. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெயினோட பேர், பிஎன்ஆர் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்ரெயின் டிக்கெட்டில், அந்த நம்பரும் இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேசஞ்சர் இன்ஃபர்மேஷனில் யார் பேர், வயசு எவ்வளோ ஆகுது அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. இதில் சிஎன்எஃப் அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு D13 அப்படின்றது இதே மீன் பண்ணுதுன்னா இதில் 13வது பொட்டி. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. A1, A2, A3, D1, D2, D3 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா GS அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா D13 இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஏறணும். அதில் 24ஆம் நம்பர் சீட்டு. WSனா விண்டோ சீட்டு, ஓகேங்களா. MSன்னு போட்டுச்சுன்னா மிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து நமக்கு விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. மக்களே பல பேருக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்காது, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ சீட்டே கிடச்சிருக்கு. மக்களே இப்போ அந்த பேசஞ்சர் டீட்டெயில் வந்து நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஹோம் பேஜ் அப்புறம் அக்கௌண்ட் இருக்கா. இதில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மை மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானவங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது மக்களே. கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போட்டிருப்பீங்க, அவங்களோட போட்டுக்கோங்க. இல்லை என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பேசஞ்சர்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பாருங்கள் ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இல்லை நார்மல் பர்சனாக ஜஸ்ட் நார்மல்னு போட்டுக்கோங்க. பேர் போட்டுக்கோங்க. இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்த் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு வந்துட்டு எந்த பர்த் வந்து ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்லீப்பரில் போட்டிங்கன்னா அப்பு, மிட், லோயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு சீட்டில் வந்து போடுறோம் அப்படின்னா விண்டோ சீட்டு, அப்புறம் மிடில் சீட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னா வரும். ஒரு வேளை விண்டோ சீட் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா, விண்டோ சைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை லோயர் பர்த்னா லோயர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் எதுவும் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் ஒருத்தனுக்கே பார்த்தீங்கன்னா நான் 2-3 பேசஞ்சர் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட பேருக்கே விண்டோ சீட் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸ்லீப்பரில் போட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒன்று அப்பர் பர்த் கிடைக்கணும், இல்லைனா லோயர் பர்த் கிடைக்கணும். மிட் பர்த் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வச்சிருப்பேன். அந்த மாதிரி வேணுன்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஒரு 2-3 கூட கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ஒருத்தருக்கே. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நோ ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிறதே 2 டிக்கெட்டாக இருக்கும். நீங்கள் விண்டோ சீட்டு தான் வேணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி போட்டு ஒருவேளை விண்டோ சீட் இல்லாமல் கிடைக்காம போயிடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இந்த ஐடி கார்டெலாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மட்டும் சும்மா கொடுத்துட்டு அப்புறம் ஆட் பேசஞ்சர்னு கொடுத்தீங்கன்னா பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா நம்ம முன்ன செலக்ட் பண்ணது இது பாருங்கள். அப்பர் பர்த்துக்கு ஒன்று, விண்டோ சீட்டுக்கு ஒன்று கொடுத்துருப்பேன். லோயர் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு டிக்கெட்டை கொடுங்கயா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இதை செலக்ட் பண்ணிப்பேன். அப்புறம் மீல் பிளான், ஃபுட்டு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆட் பண்ணும்போதே ஃபுட்டு வேணும் வேணான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, வேறு எதுவும் கிடையாது. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாத்துக்கான சொல்யூஷனும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டை மட்டும் இந்த புக்கிங்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. ட்ரெயின் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த PDF கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். முக்கியமான விஷயம் மக்களே, நான் படாத பாடுபட்டுட்டேன் ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணணுன்ற போது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணுற ஆப்ஷனே காமிக்காது. நீங்கள் கீழே வரைக்கும் தேடிட்டு வாங்கினேன், எங்கேயும் இருக்காது. இங்கே பாருங்கள், கேன்சல் அண்ட் ரீஃபண்ட் ரூல்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரூல்ஸ் மட்டும் தான் கொடுப்பான். அதாவது ஃபண்டு அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும், எத்தனை நாளைக்குள்ளே கேன்சல் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுப்போம், எவ்வளோ பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை கேன்சல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள் 3 டாட் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில், அதை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோங்க மக்களே, இதில் இருக்குது பார்த்தீங்களா கேன்சல் டிக்கெட்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணி இப்போது 2 பேருக்கு 3 பேருக்கு வந்து டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா அதில் யாருக்கு மட்டும் கேன்சல் பண்ணுமோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டதே ஒருத்தருக்கு தான், சும்மா ஜஸ்ட் அவர் செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆயிடுச்சு. கேன்சல்னு கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது, கொஞ்சம் அமௌண்ட் தான் ரீஃபண்ட் ஆகும். எனக்கு எக்ஸாக்டான நம்பர் தெரியல. அந்த ரீஃபண்ட் ரூல்ஸ்னு பார்த்தோம்ல, அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அவ்வளோதான் மக்களே, ட்ரெயின் டிக்கெட் போடுவது மற்றும் கேன்சல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் நான் கேன்சல் பண்ண விரும்பல.
மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. இல்லை தக்கல டிக்கெட் எப்படி போகிறதுன்ற டவுட்ஸ் இருந்தாலே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெக்கமெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ எடுத்துலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா எல்லா சேனலும் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.